பெரிய காரியங்களை செய்வார். இன்றைய செய்தியை நாம் பார்க்க போகிறோம். எடுங்கள் உபாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எச்சரிக்கையாயிரு, கர்த்தரை மறவாதபடிக்கு சொல்லுங்க, எச்சரிக்கையாயிரு. ஜெபம் தியானிப்போம். நல்ல பிதாவே, இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். கர்த்தர் அடியனை ஆட்கொண்டு நீங்கள் ஜனங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து பேச நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுவே அடியன் வெறும் ஸ்பீக்கர் பாக்ஸ், நீங்கள் தான் ஜனங்களோட பேசணும். ஏற்ற வார்த்தையை தாங்க. ஆவியானவர் எங்களை வழி நடத்தும். ஒருவரும் வந்த வண்ணமாய் போகாமல் போஷிக்கப்பட்டு திருப்தியோடு, ஆத்மாவுடைய திருப்தியோடு செல்வதற்கு செய்யும். காரணம், ஒரு அப்பத்தை கொண்டு ஒரு சரீரத்தை பசியை திருப்தியாக்குவது போல இந்த அப்பமாகிய வசனத்தை கொண்டு அவர்களை திருப்தியோடு அனுப்புகிறார். வசனத்தை ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எச்சரிக்கையாயிருங்க. எப்படி இருங்க? எச்சரிக்கையாருங்க. எச்சரிக்கையா இதை பார்த்துக்க, ஒழுங்கா இருங்க, எச்சரிக்கை. அப்படி சொல்ற எச்சரிக்கை, அப்படி சொல்ற கேர்ஃபுல்லாக எச்சரிக்கை. இந்த எச்சரிக்கை அல்லேலூயா. இந்த எச்சரிக்கை வேறு விதமான நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம். பலவிதமான எச்சரிக்கைகளை நாம் பார்த்திருக்கிறோம். எலக்ட்ரிசிட்டி போர்டு எச்சரிக்கை கொடுக்குது, இது கரண்ட், இதை தொட்டைனா நீ செத்துருவ அப்படின்னு எச்சரிக்கிறது. அந்த எச்சரிக்கையை நமக்கு நிர்விசாரமாக எடுத்துக்கொண்டு அது அசால்ட்டாக தொற்றக்கூடாது என்பதற்கு ஒரு 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 படம் வேற வச்சு கட்டுறாங்க. ஒரு மண்டபோடு 2 எலும்பு கொண்டே வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஆயுர்வேதி தொடாது. சில வீடுகளில் நாய்கள் எச்சரிக்கைன்னு சொல்லி போட்டு வச்சிருப்பாங்க. அது நாய்கள் எழுத படிக்க தெரியாத பூமுட்டைகள் வந்துடக்கூடாதுன்னு அங்கே ஒரு என்ன போட்டு வச்சிருப்பாங்க, ஒரு நாய் படம் வச்சிருக்காங்க. நாய்கள் நாய் எச்சரிக்கை வந்தீங்கன்னா கடிக்கும், பார்த்துக்கலாம். அப்படி ஒரு எச்சரிக்கை. சில இடங்களில் ரோடுகளில் ஆக்சிடென்ட் ஜோன், இது விபத்து பகுதி, பார்த்து போ அப்படின்னு அங்கே ஒரு எச்சரிக்கை போட்டு வச்சிருக்காங்க. ஹில் ஸ்டேஷனில் மலைப்பகுதியில் கொடைக்கானல், ஊட்டி போன்ற இடத்துக்கு போகிறதுக்கு நினைச்சிருக்காங்க, கொண்ட ஊசி வளைவான இடம், இதை பார்த்து போ அப்படின்னு சொல்லுவாங்க. எச்சரிக்கையாக அதை மீறி போய் விழுந்து கிடக்கிறது. அப்போ விபத்து பகுதி பார்த்து போ, இந்த இடத்துல ஸ்லோவா போ, மெல்ல போ என்று சொல்லியும் மீறி போய் சிக்கி மாட்டி விழுந்து கிடந்து வர்றவங்களை பார்க்கணும். அல்லேலூயா. இதே போல காற்றுல, கடல்ல தண்ணி இருக்கிற இடத்துல, இந்த இடத்துல ஆழமான இடம் அல்லது இந்த இடம் அலைகள் நிறைந்த இடம், சுழி உள்ள இடம் பார்த்து சொல்லி சொல்றது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த விபத்து, இந்த எச்சரிக்கை பகுதிகளிலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு பைபிள் சில காரியங்களை எச்சரிக்கிறது. இந்த காரியத்தில் நீ எச்சரிக்கையாயிரு, இந்த காரியத்தில் எச்சரிக்கையாயிரு, இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாயிரு, நமக்கு சில எச்சரிக்கைகளை கொடுக்குது. அதுதான் இன்றைக்கு பார்க்கணும். அதில் முதல் எச்சரிக்கை, உன் கர்த்தரை மறவாதபடி. யாரை மறந்தாலும் சரி, இவங்களை மறந்தே போச்சு, எங்கே இருக்கு, எப்படி இருக்கு, மறந்தே போச்சு. மனுஷனை மறக்கலாம், யாரை மறக்கக்கூடாது. இப்படி கர்த்தரை மறக்க கூடாது என்று கர்த்தரே சொல்லுகிறார். அவரே சொல்லுகிறார், என்ன செஞ்சிடாத. ஏன் அப்படி, என்ன அப்படி மறக்கக்கூடாத ஒரு காரியம்? நீ அடிமைப்பட்டிருந்த எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின அந்த நாளை மறக்காது.
அடிமைப்பட்டிருந்த அந்த தேசத்தில், எகிப்து தேசத்தில் பார்வோன் என்கிற அரசன் இந்த ஜனங்களை அடிமையாக வைத்திருந்தான். அடிமை என்று சொல்வது லேசான வார்த்தை, அனுபவிப்பதுதான் கஷ்டம். 3 பொழுதோட வேலை செய்யணும். அவன் கொடுக்கிற வேலையை பூரா செஞ்சு முடிக்கணும். இல்லைன்னா என்ன விழுகும்? அடி விழுகும். சம்பளம் உண்டா? கிடையாது. ஒரு சம்பளம் கிடையாது. என்ன மட்டும் கிடைக்கும்? சம்பளம் மட்டும் கிடைக்கும். அதுக்கு நேரத்துக்கு கிடைக்காது. அப்போ பொழுதோட வேலை செய்யறதே 3 வேலை சோட்டு. அதுக்கு அவன் கொடுக்கறத சாப்பிடணும். ஏயா இப்படி செய்யறீங்க, ஏயா இப்படின்னு எதுக்கு ஏன்னு கூட கேட்க முடியாது. உடனே அடி. தன்னுடைய மன விருப்பத்தை சொல்ல முடியாது, தன்னுடைய நியாயத்தை சொல்ல முடியாது, உடனே அடிப்பார்கள். பல மடங்கு வேலையை போட்டுவார்கள். என்ன எடுத்து பேசுங்க, இதையும் சேர்த்து செய்வோம். இதுக்கு பேர் என்னது? அடிமை வாழ்க்கை. உழைச்சு உழைச்சு ஒரு பைசா கிடையாது. இப்படி அடிமைப்பட்டு கிடக்கிற தன்னுடைய ஜனத்தை விட்டுவிக்க என் தேவன் பரலோகத்தை விட்டு என்ன செஞ்சார்? அவர் வந்து பலவிதமான அற்புதங்களை செய்தார். 10 விதமான அற்புதங்களை செய்தார். அதுக்கு வாதைன்னு சொல்லி, அவங்களுக்கு வாதை, நமக்கு அற்புதம். ஆமென். அவங்களுக்கு குடிக்க தண்ணி எல்லாம் ஆக்கி தண்ணியை பூரா ரத்தமாக்கினது அவங்களுக்கு வாதை. வாதை என்ன? வாதை உந்தன் கூடாரத்தை. வாதைன்னா என்ன? வியாதியின் உச்சக்கட்டம். யாருமே சரி செய்ய முடியாத நிலைமையில் இருப்பதற்கு பேர் தான் வாதை. திரும்ப 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 வந்து அப்படியே கொடுக்க. வீடுகளுக்குள்ள தவளை வருகிறது. அதுக்கு பேர் என்ன? எத்தனை தவளையத்தை வெளியே வரட்டுவீங்க? அதுக்கு பேர் என்னது? தலைமுறை பேனு. எத்தனை பேனை குத்துவீங்க? 1-2 இடத்தை என்ன பாடுபடுத்துது நம்ம? அப்படித்தானே? எங்க போய் இழுத்துட்டு சொல்ல பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போன இடத்துல அந்த வாதை. அதுக்கு பேர் என்னது? இருட்டேற்றலாம், கொட்டுமைப்படுது. இப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 விதமான வாதைகளை கொடுத்து அந்த ஜனங்களை கொட்டுமைப்படுத்தினார். அப்பவும் ஜனங்களுக்கு என்ன கிடைக்கல? விடுதலை கிடைக்கல. கர்த்தர் ஒரே நாளில் அரசன் முதல் சாதாரண குடிமகன் வரைக்கும் அத்தனை பேர் வீட்டில் என்ன வந்துச்சு? சாவு. எல்லார் வீட்லையும் தலைப்பிள்ளைகள் செத்து போச்சு. எல்லார் வீட்லையும் சாவு. யாருமே தன்னுடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்ள ஒருத்தர் வர முடியாத சூழ்நிலை. ஏன்னா எல்லார் வீட்லையும் பணம் கிடக்கு. யாருடைய பாடியை யார் எடுத்து அடக்கம் பண்ணுது? எல்லார் வீட்லையும் பணம் கிடக்கு. அப்போ தானே போய் குழி தோண்டணும், தானே போய் அடக்கம் பண்ணணும், தானே என்ன? ஏன்னா யாருமே இல்லை. எல்லார் வீட்லையும் என்ன இருக்கு? அரசன் வீட்டுல மரணம். யாரும் போய் அரசன்கிட்ட துஷ்டி கேட்க முடியல. ஏன்னா இவன் வீட்டிலையும் பணம் கிடக்கு. இப்படி அவன் பிரச்சனையை தீர்க்க முடியும். அவன் பிரச்சனையை மட்டும் பார்க்கிற மாதிரி ஒன்று போல மரணத்தை உண்டாக்கி இந்த நேரம் பார்த்து நீங்க எல்லாரும் புறப்படுறாங்க. யார? இஸ்ரவேல் தேவஜனத்தை புறப்படுது. இந்த மாதிரி ஒருத்தருமே உன்னை தடுக்க வராதபடிக்கு, ஒருவனுடைய உன்னை பிரயாணத்தை தடுக்க வராதபடிக்கு, நீ எகிப்திலிருந்து புறப்படுகிறதை யாருமே தடுக்க கூடாதபடிக்கு எல்லார் வீட்டிலையும் சாபம் உண்டாக்கி வச்சு, எல்லார் வீட்டிலையும் அவன் பிரச்சனையை பார்க்கிற மாதிரி ஆக்கி வச்சுட்டு கர்த்தர் தம்முடைய ஜனத்தை புறப்பட பண்ணின அந்த கர்த்தரை அப்படின்னா நம்மையும் இது போலதான் சாத்தானிடத்திலிருந்து விட்டுவித்து நம்மளை ரட்சித்ததை, நம்மளை அவன்கிட்ட கொண்டு வந்ததை நாம் என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. நீங்க ரட்சிக்கப்பட்ட லேசா நினைக்கிறீங்க. என்ன சாத்தான் லேசான ஆளா? என்ன நம்ம மாமா மகனா? போய் சர்ச்சுக்கு போய் விட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். எவ்வளவு போராடி இருப்பான்.
அவன் தலையிட முடியாத அளவுக்கு உங்களுடையதான சர்ச்சுக்கு வருகிறதை, ஏசப்பாட்ட வர்றதை தடுக்க கூடாதபடிக்கு அவனுக்கு ஒரு பஞ்சாயத்தை உண்டாக்கி வச்சு அவன் தலையெடுக்க முடியாம ஆக்கி நம்மளை விடுவிச்சு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது சாதாரண விஷயம். இப்படி ரட்சித்த கர்த்தரை நீ என்ன செய்யாதே, மறக்க கூடாது. ஆனால் மறந்துட்டனே, கஷ்டத்தை வந்தவன மறந்துட்டோமே, பட்ட கஷ்டத்தை மறந்துட்டோமே, என்ன கஷ்டத்தில் வந்தோம், எப்படி கடன் தொழில் இருந்தோம், எப்படி வியாதியில் கிடந்து துடிச்சுட்டு வந்தோம், அழுதுகிட்டு வந்தோம், எந்த மருந்துமே குணமாக மாட்டேங்குது, எந்த டாக்டரை காட்டினாலும் ஆகலை, எனக்கு புலம்பணுமே, இன்னைக்கு சுகம் கிடைச்சி நல்லா வச்ச பிறகு இந்த கர்த்தரை மறந்துட்டோமே, பாட்டு வர மாட்டேங்குது, ஜெபம் வர மாட்டேங்குது, சர்ச்சுக்கு போகணுன்ற ஞாபகம் வர மாட்டேங்குது, எல்லாம் மறந்துட்டோமே. இப்படி நீ இருக்காதபடி எப்படி இரு, அப்படி நீ மறந்தால் நீ நான் சொல்ல மாட்டேன். என்ன சொல்ல, நாளைக்கு பிடிக்கலாம், அடுத்த வாரம் பிடிக்கலாம், அடுத்த வாரம் தான் திருவள்ளுவருக்கு ஒரேடியா சேர்த்து பிடிக்கணும், ஒரேடியா அனுப்பிடுவேன். கவனமாக இருக்கணும். இந்த கர்த்தரை மட்டும் மறக்கவே, அப்படின்னா அவர் நினைவாகவே இருக்கணும், அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். எப்படியெல்லாம் நினைக்க சொல்றாரு தெரியுமா? மறக்காம இருக்கிறதுக்கு. வாசிங்க அதே அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை பாருங்க, 8ஆம் வசனத்தை பாருங்க. நீ மறக்காம இருக்கிறதுக்கு கர்த்தர் செய்த தந்த 10 கட்டளைகளை எல்லாம் என்ன செய்வாயாக, கையிலே என்ன செய்வாயாக, அடையாளமா கட்டிக்க. ஆண்டவர் செய்த அந்த கொடுத்த வாக்குத்தத்தங்களை, ஆண்டவர் எழுதி கொடுத்த அந்த 10 கட்டளையை அவர்கள் பேப்பரில், துணி கிடையாது அந்த காலம், அது என்னது, தோலில் எழுதி அதை அப்படியே சுருட்டி இந்த மாதிரி பேப்பரில் எழுதி, இந்த துணியில், இது தோல்னு வச்சுக்க, இந்த தோலில் அப்படியே எழுதி இதை சுருட்டி இப்படியே சுருட்டி அதை ஒரு கயிறு போட்டு கட்டி, எதில் கட்டியிருப்பாங்க, கையில் கட்டியிருப்பாங்க. அப்போ கையை அப்படி தடவும் போது ஞாபகம் வரணும், என்ன கட்டியிருக்கு கையில், 10 கட்டளை, தேவனுடைய பிரமாணம் எழுதியிருக்கு. என்னை என்று வேற தெய்வத்தை என்ன செய்யக்கூடாது. உடனே ஆண்டவர் ஞாபகம் வரும். இப்படி கையை தடவும் போதெல்லாம் ஞாபகம் வரும், கையை வீசும் போதெல்லாம் இருக்கணும். இப்படி ஆண்டவர் நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் இதை கையில் கட்டி விட்டாரு. இதுதான் பின்னாட்கள் ஏதாவது மாறிடுச்சு. பத்திமா கரெக்டாக சொல்றீங்க. இவன் மந்திர சக்திக்காரன், ஒரு மந்திர தகடு, இந்த தகடு எழுதி அதுக்குள்ள விட்டு நான் எழுதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு கையில் கட்டி விட்டான். உள்ள என்ன இருக்கு, இந்த மஞ்சள் தகடு. நம்ம ஆட்கள் அதுக்கு பயன்படும். எனது தாயத்து பாஸ்டர் வீட்டில் கட்டி ஒரு அளவு கிடையாது. சரி, தாயத்தில் என்ன, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தமா, பிசாசு இருக்கு. எலுமிச்சம்பழத்தை எலுமிச்சம்பழம் வந்து கிடக்கு பாஸ்டர், எலுமிச்சம்பழம் கிடந்தா என்ன, அது பிசாசு இருக்கு. இருக்கட்டும், நம்ம மெயின் சாத்தானே ஃபேஸ் பண்ணுறோம். இதெல்லாம் ஏமாத்தலாம், கட்டணம் என்ன, அது என்ன செஞ்சிடணும்ல. ஒரு பிசாசம் உங்களை நெருங்கவே, மந்திரவாதியாலே ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பதால் உங்களுக்கு விரோதமாக இருப்பவன் யார்? சரி, இந்த 10 கட்டளை, இந்த தேவ பிரமாணத்தை எழுதி இந்த கையில் கட்டி, இப்படி தான் கட்டி ஜனங்க ஒவ்வொரு கையில் கட்டி தருவாங்க. இந்த கட்டளை தேவனுடைய பிரமாணம் மறக்காமல் இருக்கிறதுக்காக தேவன் சொன்னதை அந்த காலத்தில் பேப்பரு, பேனா, கழுது எதுவுமே இல்லாதனால இப்படி கட்டிட்டு. பொம்பளை போல எதில் கட்டியிருந்தாங்க, தலையில் கட்டியிருந்தாங்க. அப்புறம் கழுத்தில் கட்டியிருந்தாங்க. இது கட்டி இதை சுருட்டி கட்டி ஒரு நூலை போட்டு கட்டி இதில் கிடக்கும் 10 கட்டு. அதனாலே இந்த தாயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எதில் வந்துருச்சு, தாலியோட சேர்ந்துருச்சு. அப்புறம் அந்த வசனத்தை வாசிங்க, உன் கண்களுக்கு நடுவாக ஞாபகக்குறியாக இருக்கிறது. என்ன செஞ்சாங்க, அந்த பஸ்கா அடிச்சு, அன்னைக்கு புறப்பட அன்னைக்கு பஸ்கா ஆடு அடிச்சாங்கல்ல, அந்த ரத்தத்தை எடுத்து எதில் வச்சுக்கிட்டாங்க,
2 உன் கண்களுக்கு நடுவாக அந்த ரத்தத்தை பலியிட்ட இயேசுக்கு அந்த பஸ்கா ஆட்டு ரத்தத்தை எடுத்து நெத்தியில் வச்சாங்க. அதனால இது பின்னாட்கள் எதா மாறிடுச்சு, ரத்தத்தை வச்சு 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 குங்குமம் வந்துருச்சு. இப்படிதான் பொட்டு வைக்கிற பழக்கம் வந்துருச்சு. நீ பொட்டு வச்சிருக்கியா? இதெல்லாம் எதுக்கு வச்சாங்க அந்த காலத்துல? கர்த்தரை மறக்க கூடாதுன்னு. இப்ப புருஷனை மறக்க கூடாதுன்னு வச்சிருக்க. பொட்டு இல்லைன்னா புருஷன் எங்க செத்துட்டாரா, புருஷன் இல்லையா, என்ன காணும்? அப்ப டெய்லி குளிச்சிருவீங்களா? குளிக்கும் போது புருஷனை என்ன செஞ்சீங்க? அப்ப டெய்லி அவரை சாகடிச்சு தூக்கி வச்சுக்கிட்டு அது உண்மைதான். டெய்லி சாகடிக்கிறது உண்மைதான். அண்ணாவும் அடிக்கிறாங்க. கவனிச்சுக்கங்க, கர்த்தரை மறக்க கூடாது. மறக்காம இருப்பதற்கு தான் கர்த்தர் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எச்சரிக்கையா இருந்த விஷயத்துல ஆண்டவரை மட்டும் மறந்துட்டா நம்ம அவ்வளவுதான். பைபிள் சொல்லுகிற பாட்டு சொல்றார் ஒரு பாடகர், தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை, தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ் சத்துரு விதைத்திடும் போது. மறந்துட்டீங்களா? பாட்டு சத்துரு தான் வேலை. அவனுடைய மெயின் டியூட்டி யாரை மறந்துரு? தேவனை மறந்துரு. அதுதான் அவனுடைய டியூட்டி. அதுதான் அவன் செய்வான். நீ கும்பிட்டுக்க, ஞாயிற்றுக்கிழமை பாட்டு கும்பிட்டுக்க, அப்புறம் மற்றபடி அவர் என்ன செஞ்சு மறந்து. அதனாலதான் தாவீது சொல்றார், நான் எக்காலத்திலும் அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பேன், துதிச்சுக்கிட்டே இருப்பேன், நினைச்சுக்கிட்டே இருப்பேன், துதிச்சுக்கிட்டே இருப்பேன். என் வாயில் அப்படி அவரை நினைக்கும். நீங்க அப்படி மட்டும் நினைக்க பழகிட்டீங்கன்னா உங்க லைஃப் ஸ்டைலே மாறிடும். என் தேவன் உங்கள் மேல் பெரிய மகிழ்வார். என் தேவன் உங்களை உயர்த்த ஆரம்பிச்சிருவார். அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். எப்போ போலாம் நினைக்கணும் தெரியுமா? 7ஆம் வசனத்தை பாருங்க. எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இதை கருத்தா போதிக்கணும். எதை? இந்த 10 கட்டளையிலே தேவனுடைய பிரமாணத்தை கர்த்தரை மறக்காம இருக்கிறதுக்கு அவருடைய பிரமாணத்தை போல யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும்? அப்போ ஒவ்வொரு விசுவாசிகளும் தன் பிள்ளைகளுக்கு யாரா மாறணும்? சண்டே ஸ்கூல் டீச்சரா மாறணும். சும்மா சண்டே ஸ்கூல் டீச்சரே தொந்தரவு பண்ணக்கூடாது. அவங்களே நம்பி இருக்கக்கூடாது. அவங்க சும்மா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு பிள்ளைகளுக்கு எதையா சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்கள நம்பி இருக்க முடியுமா? நம்ம தான் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. சண்டே ஸ்கூல் டீச்சரா மாறணும். டேய் நோடா உட்காரு, மேக்ஸ் படிச்சியா, சயின்ஸ் படிச்சியா, இதை கேட்கறத விட்டுட்டு இன்னைக்கு என்ன படிச்சான்னு கேட்கணும். சொல்லுங்க, பைபிள் படிச்சியா? ஆமே, பைபிளை படிச்சியா? அதை கேட்கணும். பைபிளை கூட சொல்லிக் கொடுக்கணும். ஒவ்வொரு ஸ்டோரிகளையும் சொல்லிக் கொடுக்கணும். மாவா வெள்ளம் எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, அதை கூட சொல்லிக் கொடுக்கணும். அல்லேலூயா. இப்படி மறக்காமல் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போதும், வழியில நடந்து ரோட்ல போகும்போதும், அப்படி வழியில போகும்போது நடந்து போறது தானே அந்த காலத்துல, வண்டி இல்லை. இப்ப சேர்த்துக்கங்க, சைக்கிள்ல போகும்போதும், பைக்கில் போகும்போதும், பஸ்ல போகும்போதும், உன்னுடைய பிரயாணத்தில் வீட்டிலே இருக்கும் போதும், அப்புறம் வெளியிலே போகும்போதும், அப்புறம் படுக்கிற போதும், எப்படி படுத்துக் கொள்ளுகிற போது படுத்துக்கிட்டு கண்டதுன்னு நினைச்சுக்கிட்டே கிடக்கூடாது. எப்படிதான் பிழைக்க போறணும், எப்படிதான் என் பிள்ளைய கரையேற்ற போறணும். என்ன கீழே பாருங்க, போகணும் பார்த்துட்டு இருந்தாலும் ஒரு செக் பண்ணிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. படுத்திருக்கும் போது ஆண்டவரை நினைக்கணும். ஆண்டவரை இப்படி உன்னுடைய அலுவல்கள் ஒவ்வொரு நிமிஷத்திலும் அவரை மறக்காம ஒவ்வொரு நேரத்திலும் அவரை நினைச்சுக்கிட்டே இரு. இந்த விஷயத்துல நீ எப்படி இரு? எச்சரிக்கையாயிரு. இன்னைக்கு நினைக்கிறோமா? அவரை மட்டும் பாடுறோம், மறவாமல் நினைத்தீரையா. நம்ம மறப்போமா? அவர் மட்டும் மறக்காம நம்மள என்ன செய்யணுமா? நினைக்கிறோம். இது என்ன நியாயம்?
என்னை கடவுள் மறந்துட்டாரு, எனக்கு இந்த கஷ்டம்லாம் வருது. அவர் மறக்க கூடாது நினைச்சுக்கிட்டு இருக்கணும். இவங்க மட்டும் மறந்துட்டு அலைவாகலாம் வசதி வந்த உடனே. வேலை கிடக்கு, வேலை கிடக்கு, வேலை கிடக்கு, வேலை வேலை பார்க்குறோம். வேலை பார்த்துக்கிட்டே நினைக்கிறதுக்கு என்ன பெரிய விஷயம். கத்திரிக்காய் நடக்கும்போதே தோத்திரம் கத்திரிக்காய் நடக்குன்னா நல்லா இருக்கும். குழம்பு காய்கறி சமைக்கும் போது ஒரு நல்ல தோத்திரம் பண்ணிக்கிட்டே நினைச்சுக்கிட்டே சமைச்சா நல்லா இருக்கும். கண்டதை நினைச்சுக்கிட்டு ஒழுங்கா உப்பு போடாம, ஒழுங்கா மிளகாத்தூள் போடாம, ஒழுங்கா தனியா துணி மல்லித்தூள் போடாம, ஒழுங்கா சமைக்காம கண்டதை நினைச்சுக்கிட்டே சமைச்சு கடைசியில் விளங்காம போய் இதை புசிக்கு நாளிலே நீ சாகவே சாவான்ற மாதிரி ஆகி அப்படி ஆகி சாப்பிட. ஆண்டவரை நினைங்க. வேலைக்கு போது ஆண்கள் அப்படித்தான், வண்டியில போகும்போது, வேலைக்கு போகும்போது, வேலை செய்யும் போது நினைச்சுக்கிட்டே இருங்க. கர்த்தர் அப்படி சொல்றாரு, அவரை மறக்காது. மறந்தாயினா நீ செத்த, அவ்வளவுதான். பார்த்து சாக அடிச்சுதான் சாத்தான். அவரை நினைப்பாயாக, நினைப்பாயாக. நிறைய சொல்லிட்டு வர்றாரு. 8ஆம் அதிகாரத்தில் வர்றாரு, 16ஆம் வசனத்தை பாருங்க. அவர் சொல்றாரு, மன்னாவினால் வந்தவருமாகிய உன்னை போஷித்து வந்தவருமாகிய உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமல். கீழே சொல்லும்போது நீ அடுத்த வருஷம் 17 கடைசியில நீ உன் இருதயத்திலே சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எப்படி எச்சரிக்கை. வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருஷமா சோறு போட்டார். அந்த சாப்பாட்டுக்கு பேர் என்ன? மன்னா. இது எங்கிருந்து வந்தது? இந்த சாப்பாடு பரலோகத்திலிருந்து வந்தது. பரலோகத்தில் தூதர்கள் சாப்பிடுற சாப்பாடு. அங்க ரேஷன் கடை கிடையாது, அங்க சீனி சக்கரை கிடையாது, சீனியும் கிடையாது, நாட்டு சக்கரையும் கிடையாது. எல்லா மிக்சர், உப்பு கிடையாது. கடல் இருந்தால் தான் உப்பு எடுக்கணும், உப்பு கிடையாது. உப்பு, இனிப்பு, உரப்பு எல்லாம் கலந்த ஒரு மிக்சடான ஃப்ரூட் உணவு. அது அப்படியே போடுறாரு. எடுத்து அப்படியே சமைக்க வேண்டியதான். சோறு மாதிரியும் பொங்கி வடிச்சு எடுத்துக்கலாம். எதை? அந்த மண்ணா. ஏன்னா கொத்தமல்லி அளவு, சைஸ் அளவு கொத்தமல்லி, நல்ல பொன்னி அரிசி கொத்தமல்லி சைஸ் அப்படி ரவுண்டு பண்ணாங்க. சோறு மாதிரியும் பொங்கி வடிச்சுக்கலாம். சோறு சாப்பிட்றேன் இல்லைன்னா சோறு பிடிக்கான சப்பாத்தி ரைட்டு, ஒரே ஐட்டம் தான். அப்படியே அதை தட்டி அப்படியே பிசைஞ்சு அப்படியே தட்டி ஆச்சுன்னா எதாயிரும் சப்பாத்தி. மண்ணாவை பாருங்க. அதுக்கு போய் கடையில் போய் சரி வாங்க வேண்டாம், உப்பு வாங்கணும், கழுது வாங்கணும், ஒன்றும் வேண்டாம். அதுலேயே எல்லாமே இருக்கு. அவ்வளோ சத்தானது, அவ்வளோ சத்தானது. அந்த உணவை கொடுத்தார். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம் நல்லா சாப்பிட்டு திடகாத்திரமா இருந்தார். ஒரு தடவை எலிய ஆண்டவர்கிட்ட கோபப்பட்டு நான் சாப்பிட மாட்டேன், நான் இப்படி சாப்பிடாமே கிடந்து சாக போறேன்னு. இப்போ நம்ம கோச்சுக்கிறோம் பற்றின சில நேரம் வீட்டில் பிள்ளைகள்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன், புருஷன் மேலே கோவம் தான் நீங்கள் கோச்சுக்கிறீங்க, இப்படி பிள்ளைகள்லாம் கோச்சுக்கிறாங்க, நான் சாப்பிட மாட்டேன். ஆம்பளை என்ன சாப்பிட மாட்டேன் வீட்டில் சொல்லிட்டு போய் கடையில் திட்டுருவாங்க. அது வேற டிபார்ட்மெண்ட். இப்படி கோச்சுக்கிட்டு சாப்பிடாமே கிடக்காங்க. இது மாதிரி எலியா ஒரு நாள் செஞ்சுட்டாரு. யார்கிட்ட கோச்சுக்கிட்டு? ஏசப்பட்ட கோச்சுக்கிட்டு சாப்பிட மாட்டேன். அடுத்த உடனே ஐயோ என் ஊழியக்காரை செத்து போயிடுவான்னு சொல்லி ஆண்டவர் யாருக்கு சொல்றாரு? தூதர்களை கூப்பிட்டு, டேய் கீழே போங்கடா, யாரும் படுத்து கிடக்கான், அவன் கொண்டு சாப்பாடு கொடுத்துருவாங்க. யாருக்கு ஆண்டவரே? அங்கேருந்து கேமரா திருப்பி காட்டுறாரு. ஓ அந்த இருக்காம எலியா, அவன் கொண்டு சாப்பாடு கொடுத்துருவான். அங்கேருந்து டிஃபன் பாக்ஸில் எடுத்துக்கிட்டு யார் வர்றா சொல்லுங்க? எலியா. தூதன் அப்படியே எலியாட்ட வர்றாரு. ஸ்வைன்னு அப்படியே ஏஞ்சல் மாதிரி அப்படி தேவதூதன் அப்படி வர்றாரு. வந்து அப்படியே ஸ்வைன்னு ஹெலிகாப்டர் மாதிரி அப்படின்ன உடனே படுத்து கிடந்தவர் என்ன செஞ்சார்? முடிச்சு பார்த்தாரு. ஓஹோ கத்தர் தான் பாருங்க ஆளை அனுப்பியிருக்காரு. நான் இங்கிட்டு படுத்துக்கிறேன்னு உடனே இங்கிட்டு படுத்து பாருங்க. நம்ம வந்த உடனே இந்த கோச்சில் படுத்து கிடந்து வேணும்னே மூடிட்டு படுப்பாங்க, இல்லை திரும்பிக்கிறோம் பாருங்க. எல்லாம் எளியா செஞ்ச சேட்டை தான்.
உடனே தேவதூதன் தட்டி எழுப்பி, ஏன் இப்படி ஆண்டவர்கிட்ட போய் கோச்சு கிடக்கு, அவர் தான் அவன் சாப்பாடு கொடுத்து விட்டுருக்காரு, இப்படியே சாப்பிட. உடனே என்ன செஞ்சார்? சாப்பிட்டார். சாப்பிட்டு, உனக்கு நிறைய ஊழியம் வச்சிருக்காரு, இதை சாப்பிட்டு எதிர்த்து போகணும். ஒரு நேரம் சாப்பிட்டதையே எத்தனை நாள்? 40 நாள் சாப்பிடல. அந்த அளவுக்கு பசி வராத அளவுக்கு உள்ள உணவுலாம் எங்க இருக்கு பார்த்தீங்களா? ஒரு நேரம் சாப்பிட்டாலே போதும், 40 நாள் சாப்பிட வேண்டியவன். அப்படி சாப்பிடலாம் எங்க இருக்கு? போய் பார்க்கணுமா இல்லையா? போய் என்னதான் இருக்கு? மண்ணானா எப்படி சாப்பிட்றாங்க தூதர்கள்? அது என்னதான் இருக்குன்னு ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடும். அதையெல்லாம் வரலையா? வரணும்னு ஆசை இருக்குது. பரலோகத்தை போய் பார்த்தா அக்கிறதுக்காவது போயிடும். ஆனால் போகணும்னா டிக்கெட் இருக்கு. தீட்டுள்ள அருவருப்பானது ஒன்றும் எங்கே போகாது, பரலோகம் போக முடியாது. அப்போ அது ஒன்று தான் டிக்கெட்டு. ஒழுங்க பரிசுத்தமாக வாழ்ந்தோம்னா எங்கே போயிருந்தான்? எப்படித்தான் இருக்குதுன்னா அமெரிக்கா பார்க்கணும், அமெரிக்கா பார்க்கணும். அங்கே போய் பார்த்துட்டு வந்த பிறகு ஒரு நிம்மதி. சரி, ஓ அமெரிக்கா இங்கே தானே, இப்படிதான் இருக்கா, ஒரு ஆசை வந்தது இல்லையா, இந்த நாட்டை பார்க்கணும். இது போல ஒவ்வொரு பார்க்கணும். அது இது போல பரலோகம் போகணும்னு கொஞ்சம் ஆசைப்படுங்க. போய் பார்த்துட்டு தான் வருவோமே. நம்ம என்ன காசா கேட்கிறாரு? கொஞ்சம் பரிசுத்தமா வாழ சொல்றாரு, அவ்வளவுதானே. எத்தனை பேர் வர்றீங்க? அல்லேலூயா. அவ்வளவு இனிமையாக நாம் அந்த தேவனை மறக்கவே. எல்லாரும் ஜெபம் முடிஞ்சோன்னு என்ன செய்யறோம்? என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்படின்னா கர்த்தரை என்ன செய்யாதே? மறக்காத. நம்ம செஞ்சதை மனிதன் மறக்கிற மூலம், ஆனா ஆண்டவரை மட்டும் மறக்க கூடாது, நினைச்சுட்டே இருக்கணும். ஆமென். அப்படி மறந்தால் நாம் ஆண்டவரை விட்டு பிரிஞ்சிருவோம். இதுதான் பிசாசு. எப்படி நம்மளை ஆண்டவரை விட்டு பிரிக்க நினைக்கிறான்றீங்க? இப்படிதான் முதல்ல மறக்க வைப்பான், அப்புறம் மறந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிக்க வச்சிருவான். அப்புறம் சர்ச்சுக்கு போய் தானே இங்கே இருந்தே ஜெபம் பண்ணிக்கிறோம். அப்புறம் என்னத்துக்கு முதல்ல வாஷ் கொடுத்து வர விட மாட்டான், அப்புறம் ஆராதனையை வர விட மாட்டான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுக்குவான். அவன் ஒரே நாளில் நம்மளை பிரிக்க முயற்சிக்க மாட்டான். பதறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல மறக்க வைப்பான். மறந்து எதுக்கு அவையே நினைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுக்குவான். இப்படி அவனுடைய தந்திரத்துக்கு நம்ம இடம் கொடுக்கவே. நீங்க அப்படி மறக்கிறவர்களா இருக்கீங்களா? இன்னைக்கே ஸ்டெப் எடுத்துக்கங்க. இன்றிலிருந்து ஜெபிக்கணும், நினைக்கணும். அதனாலதான் தாவீது சொல்றார், எக்காலத்திலும் கர்த்தரை துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன், நினைப்பேன் அர்த்தம். தாவீது அத பவுல் அப்படியே சொல்றார், இடைவிடாமல் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதனுடைய அர்த்தம் ஸ்தோத்திரம் பண்ணுவது என்பது அவரை என்ன செய்யறோம்னு அர்த்தம். நினைக்கிறோம், நினைச்சுட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நினைக்கிறோம் பாருங்க. நினைக்கிறோம் கொஞ்சம் யோசிங்க. சும்மா அடிக்கடி எல்லா நிலைமையும் ஆண்டவரே சோத்திரம். இப்போ நீங்கள் மலையாள சர்ச்சுக்கு போனீங்கன்னா இப்படி ஆறாத நேரத்துலலாம் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பார். ஜனங்க கூட என்ன செய்வாங்க? சோத்திரம் சொல்லிக்கிட்டே இருப்போம். அவங்க சோத்திரமே வித்தியாசம் இல்லை. சோத்திரம் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படியே அவங்க உள்ள கடவுளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? துதிச்சுக்கிட்டே இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வருஷம் அவங்க சர்ச் ஆகணும், பைபிள் காலேஜில் படிக்கிறேன், பெங்களூர். யகூதன்மாரை தள்ளி களைஞ்சு நம்மே தெரிந்தெடுத்தல்லோ. இந்த ஒரு வார்த்தை ஞாபகத்தில் இருக்கு. வேற ஒன்றும் மலையாளம். யகூதன்மாரை தள்ளி களைஞ்சு நம்மே தெரிந்தெடுத்தல்லோன்னு வருது. சாமுட்டி அவர் மலையாளம் நமக்கு தெரியாதா? நம்மளை தெரிந்தெடுத்திருக்காங்க. ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்து அதை அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்மளை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார், ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்தார், ஆண்டவர் நம்மளை ரசித்தார், ஆண்டவர் அந்த நினைவுகள் அவர் மேலே அப்படியே நினைச்சுட்டு இப்படி இருங்க. உங்களுக்கு ஒரு குறையும். இரண்டாவது எச்சரிக்கையா இருக்க வேண்டியது மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எச்சரிக்கையா இருக்க வேண்டிய இரண்டாவது காரியம்,
ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு வஞ்சிப்பது சீட்டிங், ஏமாற்றுவது, நல்லது போல நடிச்சு ஏமாத்துறது, அதுக்கு பேர் தான் இது வஞ்சிப்பது. நல்லது போல நடிச்சு வஞ்சிப்பது, ஏமாத்துறது. ரொம்ப நல்ல சரக்கு கடைக்காரன் என்ன செய்ய, அந்த ரோட்டில் அதில் இதை விற்கிற பாருங்க, அப்படி உழைக்கும் இப்படி உழைக்கும் அப்படின்னு சொல்லி கிழிப்பானுங்க. அப்படி கிழிச்சு இந்த துணி அப்படி துணி அப்படியே புழிஞ்சு காட்டுவானுங்க. எல்லாம் இப்போ டிவியில் அதே மாதிரி செய்ய ஆரம்பிட்டான். இது அப்படி உழைக்கும் இப்படி உழைக்கணும். ஒன்று ஏமாந்துறதே ஒதுங்கிறது ஏமாந்துறதே கவனமாக இருக்கணும். அவன் உழைக்கும்னு சொன்னாலே விளங்காதுன்னு அர்த்தம். வஞ்சிக்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? வியாபாரம் என்ற போர்வையில ஜனங்களை ஏமாற்றி வஞ்சிக்கிறார்கள். நாம் வஞ்சிக்கப்படக்கூடாது. இதே போலதான் எப்படி சாத்தான் வந்து நம்மளை என்ன செய்கிறவனாய் வஞ்சிக்க. அடுத்த வசனத்தை வங்கி எப்படி வஞ்சிக்கிறானா? அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு, நானும் பாஸ்டர், நானும் விசுவாசி, நானும் ஊழியக்காரன், நானும் பாஸ்டர், நானும் ஏகி சபை விசுவாசி என்று சொல்லி அவருடைய நாமத்தை தரித்துக் கொண்டு அநேகர் என்ன செய்கிறார்கள்? நானே கிறிஸ்து என்று சொல்லி, நானே ஊழியக்காரன், நானே உண்மையான ஊழியக்காரன் இப்படி சொல்லி நம்மளை என்ன செய்கிறார்கள்? வஞ்சிக்கிறார். நாங்கள் அப்போஸ்தலர்கள், நாங்கள் தான் உண்மையான சபை என்று சொல்லி நம்மளை என்ன செய்கிறார்கள்? வஞ்சிப்பார்கள். கேர்ஃபுல். இது இன்னைக்கு மட்டும் இல்லை, அன்னைக்கு பைபிள்லேயே பைபிள் ஆதி, அதாவது அப்போஸ்தல காலத்தில் 1ஆம் நூற்றாண்டிலேயே வஞ்சிக்கிற செயல் இருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லிக்கொண்டு, கீழே பாருங்க கடைசி, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள், அதாவது ஊழியக்காரனே கிடையாது ஆனா ஊழியக்காரன் சொல்லி வஞ்சிக்கிறதை நீ சோதித்து அவர்கள் பொய்யர் என்று கண்ணு. இப்படிதான் நிறைய பேர் பைபிளை தூக்கிட்டு வருவாங்க. அப்படியே தூக்கி அப்படியே அவங்க பைபிள் பிடிச்சிருக்க ஸ்டைலே பார்த்தா நாங்கள் பாஸ்டர்ஸ், நாங்கள் இந்த பகுதியிலே அப்படியே நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு வரோம், நாங்கள் சண்டே கிளாஸ் நடத்துகிறோம், அது நடத்துகிறோம், அப்படி நடத்துகிறோம், ஆன்லைன் ப்ரேயர் நடத்துகிறோம். ஏமாற்றி மக்களை என்ன செய்கிறார்கள்? ஊழிய செஞ்சு எத்தனை ஆத்ம ஆதாயம் பண்ணிருக்க? எத்தனை பேர் பிசாசுட்ட இருந்து பிரிச்சு நீ கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட சேர்த்துக்க சொல்லு. விக்கிரகத்தை விட்டுட்டு ஆண்டவரை கும்பிடுறாங்க. இப்ப அவங்க இப்ப நான் என்னுடைய ஊழியர் எங்க சொல்ல முடியாது. இந்த வேற துரு உபதேசம். உங்க சபை சரியில்லை, உங்க பாஸ்டர் சரியில்லை, எங்க சபை தான் கரெக்டான சபை, எங்க பாஸ்டர் தான் கரெக்டான பாஸ்டர், இவர்கள் இப்படி உழைக்கணும், இப்படி வேற அதை இதை குறை சொல்லி குற்றப்படுத்தி அது சரியில்லை இது சரியில்லை. ஒன்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், வஞ்சகர்களுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. நிறைய வஞ்சிக்கிறார்கள். ஆண்டவர் தேவ ஜனத்தை ஏமாற்றுகிறார்கள். சில சபைகள்லாம் இருக்குது. நீங்க தான் ஏசப்பாவுக்கு பிள்ளை ஆயிட்டீங்கல்ல, ஏசப்பா பிள்ளையான பிறகு எதுக்கு நீங்க 30 நாள் ஜபத்துக்குலாம் போறீங்க? எப்படி பாருங்க, வீட்டில் நீங்க பிள்ளை ஆயிட்டீங்க, அவர்கிட்ட இருக்கிறதும் உங்களுக்கு தானே, நீ போய்தான் என்ன செய்ய போறீங்க? நீங்க என்ன உங்களுக்கு தான் வரணும், உங்களுக்கு அவர் ஆசீர்வாதம். எப்படி வச்சுக்க? அப்ப ஜபம் பண்ண விடாம ஆக்கிற வஞ்சிக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? ஜெபம் பண்ணக்கூடாதான். சில துரு உபதேசம் வந்துருக்கு. நீங்க பிள்ளை ஆயிட்டீங்க, பிள்ளைனாலே உங்களுக்கு அப்பா சொத்து தானா வரப்போகுது. பிள்ளைன்னா என்ன? சொத்து தானே. நான் எங்க அப்பாட்ட போய் பேசிட்டு வரேன், எங்க அப்பாட்ட போய் பேசிட்டு வந்தாலே போதும். எனக்கு சொத்து கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி, எங்க அப்பா கூட பேசிட்டு வந்தாலே போதும். ஆமேன்னு சொல்லுங்க. ஜெபம் என்பது என்ன? தேவனோடு பேசுறது, தேவ பிரசன்னத்திலே களி கூறுவது. இந்த ரூமை ஏசி பண்ணி ஏசி பண்ணி எப்படி இருக்கும்? நீங்கள் வெயில் அப்படியே அலைஞ்சு உள்ள வந்தவொடனே எப்படி இருக்கும்? மற்ற ஜவுளி கடைக்கு போகிறதுக்கு ஆனந்த ஜவுளி கடைக்கு போகிறதுக்கு என்ன இருக்கு இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு அதுக்காக ஆனந்தத்துக்கு போங்கன்னு சொல்லலை. அவங்க என்ன நமக்கு அந்த கடையில் என்ன பண்ணி வச்சுருக்காங்க? ஏசி பண்ணி வச்சுருக்காங்க.
உள்ளே போனாலே ஜில்லுன்னு இருக்குது. அந்த குளிர்ச்சியில் என்ன எடுத்து போட்டாலும் வாங்கிட்டு வந்துடுவாங்க, என்ன ரேட்னாலும் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அது உள்ளே போனாலே சும்மா கிடைக்கல ஜில்லுன்னு, இந்த வெயிலில் அலையிறதுக்கு உள்ளே போய் சும்மா வேலைக்கு பார்த்த மாதிரி ஜில்லுன்னு. அது கொஞ்சம் நேரம் ஜில்லுன்னு வெளியே வரும்போது ஏன்னா வெளியே வராமல் இருக்கும். ஏன்னா ஏசியை விட்டு வெளியே வரும்போது எப்படியோ இருக்கும், அந்த ஜில்லுன்னு இருந்தது போயிடும். இது போல் அப்படியே வந்து தேவ பிரசனத்துக்கு அந்த 2 மணி நேரம் 10 to 12 வரை இருந்தால் அப்படி ஜில்லுன்னு இருக்கும். எது? தேவ பிரசனம். நீங்க அதை லேசா நினைக்காதீங்க. தேவ பிரசனத்தில் இருப்பது நம்மளை உருவாக்குகிறது. தேவ பிரசனம் அது ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறது நம்மளை உருவாக்குகிறது. நீங்க கோழி அடகாக்க வைக்கிறது இப்ப நம்ம ஊர்ல இல்லாம போச்சு. கிராமத்துலதான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. முட்டையை பூரா, கோழி முட்டையை பூரா எடுத்து பத்திரமா வச்சு டெய்லி ஒரு முட்டை போடும். அதை பத்திரமா எடுத்து வச்சு என்ன செய்வாங்க? அடகாக்க வைக்கிறாங்க இல்லையா? கிராமத்தில் வீடுகளில் வச்சிருக்காங்க. இந்த டவுன்லாம் உடஞ்சிருச்சு முட்டைகள். அது என்ன செய்யுது? அந்த முட்டை மேலே போய் உட்கார்ந்து இருக்குது, அவ்வளவுதான். ஏது? அதுக்குமே முட்டையில உட்கார்ந்து நசுங்கிடக்கூடாதுன்னு ரொம்ப விவரமா உட்காருது. முட்டையை ஒதுக்கி விட்டுட்டு காலை வைக்கும், அப்படியே செட்டையை விரிச்சு அந்த முட்டை மேலே அப்புறம் போய் யாராவது போகும் சாப்பிட்டு வந்து அப்புறம் மறுபடியும் அதில் உட்காந்து இப்படி டெய்லி போயிட்டு வந்து முட்டை மேலே உட்காந்து அந்த கோழியினுடைய தாய்க்கோழியினுடையதான ஹீட்டு, இந்த சூடு அந்த முட்டையில பட்டு 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 அந்த முட்டையில் இருக்கிறதான அந்த மஞ்சக்கரு வெள்ளைக்கருலாம் எதா மாறுது? குஞ்சியா மாறுது. குஞ்சியா மாறுது. அப்போ உட்கார்ந்து 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 வந்து நல்ல குஞ்சி வளர்ந்து 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 நல்லபடியாக வளர்ந்துடும். வளர்ந்து ஒரு நாள் அந்த கூடு உடைக்கும். அந்த கூடு உடையும் போது அப்படியே என்ன செய்யும்? திறந்து பார்த்தா தாய்க்கோழி என்ன கலர்ல இருக்கோ அதே கலர்ல யாரு இருக்கு? சொல்லுங்க. முட்டை குஞ்சி இருக்கு, அப்படியே மேட்சா இருக்கும். இந்த முட்டை தான், இந்த முட்டை. ஆமென் சொல்லுங்க. நம்மள யாரு? முட்டை. தாய்க்கோழியாகி ஆவியானவர் வந்து நம்மளை டெய்லி அனலாக்குகிறார். டெய்லி வந்து நம்மளை அனலாக்குகிறார். நம்மளை அனலாக்கி 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 நம்மளை என்ன செய்கிறார்? உருவாக்குகிறார். வெளியே தெரியாது உருவாகிறது. நம்ம என்ன நினைக்கிறோம்? சர்ச்சுக்கு தானே போனோம், ஜோத்து போனோம், ஒரு நாள் போனா போதாத மாஸ்டர் சொன்னதுக்காக அப்படி நினைக்கக்கூடாது. தொடர்ந்து வரணும். நீங்க உருவாகிறது வெளியவே. ஜெபத்துக்கு வந்ததுடைய ரிசல்ட் வெளியே தெரியாது, ஆனா ஒரு நாள் தெரியும். நீங்க ஆவியில நிரம்பி ஜெபிப்பதுனால டெய்லி ஆவியில நிரம்பி ஜெபித்து அந்த அனலாக்கப்படுவதற்கு ரிசல்ட் உடனே தெரியாது, ஒரு நாள் தெரியும். வளர்கிறீங்க. உள்ளுக்குள்ள என்ன செய்றீங்க? ஒரு நாள் தெரியும். இது தாய்க்கோழியை போல என்ன செஞ்சிருக்கு? ஏசப்பா பிள்ளையா தெரியும். இது என்ன தெரியுமா? 2 நாள் அடகாக்கணும், அப்புறம் வர்றதில்லை, ஜெபத்துக்கு வர்றதில்லை. அப்படின்னா இது என்ன முட்டையா போகுது? நான் சொல்லலை, நீங்க தான் சொல்றீங்க. 2 நாள் ஜெபத்துக்கு வர்றது, அப்புறம் ஜெபத்துக்கே வர்றது கிடையாதுன்னா அப்போ என்ன முட்டையாக போறேன்னு அர்த்தம்? ஒழுங்க ஜெபத்தில் இருக்கணும் டெய்லி. சரி, ஒருவேளை இங்கே வர முடியா, வீட்லயாவது என்ன செய்யும்? ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணி அனலாகணும், டெய்லி அனலாகணும், அப்படி உருவாக்கப்படணும். இதை தப்புன்னு சொல்லி போதிக்கிற வஞ்சக உபதேசம். ஜெபிக்கிறது தப்பு. நீ கூமுட்டையா போக போறேன்னு அர்த்தம். தானும் கூமுட்டையை அடுத்தவனை ஜெபிக்க விடாம நம்ம உருவாகிறோம். நமக்கு வெளியே தெரியாம உருவாகும். பைபிள் வாசிக்கிறோம், டெய்லி ஜெபம் பண்றோம், பைபிள் வாசிக்கிறோம்னா என்ன செய்யணும்னு அர்த்தம்? இன்னைக்கு இதை தப்புன்னு போதிக்கிறாங்க. ஒரு சபை, ஒரு பாஸ்டர் போதிக்கிறார். டிவியில கண்ட செய்தி கேட்காதீங்க. இந்த யூடியூப்ல வர்ற செய்தியை கண்டதுங்க. தப்பான போதனைகள் வந்துருச்சு. நெளிச்சுக்கிட்டு இந்த சினிமாக்காரமா நெளிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு அல்ல நான் ஆணையிட்டால் எம்ஜிஆர் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இது ஏசனார் பாட்டா?
இந்த மாதிரி கள்ள வஞ்சக உபதேச திருச்சபைக்குள்ளே வந்து இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள், வஞ்சிக்கப்படாதபடிக்கு. ஒரு தெய்வ பயம் இருக்கான்னு பாருங்க. சினிமா பார்ப்பது ஒன்றும் தப்பு இல்லையே, அதுல எவ்வளவோ நல்ல காரியம் வருகிறது, நல்லது இருக்கு. ஏன்னா எடுக்கிறது பூரா பாட்டு எழுதுறது ஹாரிஸ் ஜெயராஜ், ஹாரிஸ் கிருஷ்ணன், சாலமோன் பிரபுவா, படம் எடுக்கிற ஆளுகளும் பாட்டு எடுக்கிற ஆளுகளும் யாரு? எல்லாம் கிறிஸ்தவன். அப்ப கிறிஸ்தவனை எவ்வளவு வச்சித்து வச்சிருக்கான் பாருங்க. யாரு? இதுக்கு ஒரு ஊழியர்கார் இந்த படம் வெற்றி அடைய ஒரு ஜெபம் நடத்தும். இப்படி வஞ்சிக்கிற ஊழியர்கள் பெருகிவிட்டார்கள். நீங்களோ எப்படி இருக்கு? பேரை சொல்ல மாட்டேன், நீங்க தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு சொல்லணும்னா சொல்லுங்க. இப்படி போய் ஜெபிச்சு படம் வெற்றிக்காக ஜெப கூட்டம் நடத்த முடியாது. சினிமா பார்க்கறதே பாவம், தப்புன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்? நம்முடைய மைண்டை கரப்படுத்தும். நீ ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அதே நினைவுகளில் உனக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? வந்துகிட்டே இருக்கும். அறகுறையான ஆடையோடு டூத்பேஸ்ட்ல அப்படியே அறகுறைய ஆடுகிறது பார்க்கறது, இது இது எந்த விதத்துல சரியானது? சினிமா இதை தப்புன்னு போதிக்கிறார்கள். இதை சொல்றேன், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி சினிமா பார்க்காதீங்க. உங்க வீட்டு டிவியில சினிமா ஓடிச்சு, பிசாசு உள்ள வந்துடுவான் வீட்டுக்குள்ள. சினிமா போடாதீங்க, சினிமா பார்க்காதீங்க, பிள்ளைகளை பார்க்க வைக்காதீங்க. சினிமா தியேட்டருக்கு போகக்கூடாது, சினிமா பாட்டு பாடக்கூடாது, சினிமா வாசனையே இருக்கக்கூடாது. முற்றிலும் அப்படி வெறுத்தா தான் உங்க வீட்டுக்குள்ள பிசாசே வராது. இல்லைன்னா நீங்க பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்க, வஞ்சிக்கிறீங்க. எச்சரிக்கையா இருக்கு, வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கு. சினிமா வாசனையே இருக்கக்கூடாது, சினிமா வாயிலே பாட்டு கூட வரக்கூடாது. கவனமா இருக்கு, கேர்ஃபுல்லா இருக்கு. இப்படித்தான் பிசாசானவர் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன செய்யலாம்? அதனால நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை விட்டுறணும். அவர் சொல்றாரு, எப்படி எடுத்துக்கணுமா? சினிமாவில் இருக்கிற எத்தனையோ நல்லது இருக்கு, நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை விட்டுறணும். என்ன பெரிய ஃபில்டர் மிஷின் இவரு! அவளை கரெக்டாக ஃபில்டர் பண்ணி நல்லதை எடுத்துட்டு கெட்டதை விட்டுருவாரு. காப்பியை ஒழுங்காக ஃபில்டர் பண்ண முடியல, டீ தூள் அம்முட்டு அது வந்துடுது அங்கே காப்பி. நீ நல்லதை ஃபில்டர் பண்றேன்னு சொல்லி அங்கே எல்லாம் கெட்டதெல்லாம் உள்ள வந்து இருதயத்தை கரப்படுத்து. ஆண்டுடைய பிள்ளைகள் வஞ்சிக்கப்படக்கூடாது. ஜெபம் பைபிள் துதி ஸ்தோத்திரம் நல்ல காரியம், நல்லா இருக்கு. அதனால ஜோக்கு சிரிப்பு அதெல்லாம் தப்புன்னு சொல்ல. அசிங்கமான ஜோக்கத்தை தப்புன்னு, அருவருப்பான ஜோக்கு. எப்படி ஜாலியா இருக்கலாம்? கிறிஸ்டியானிட்டி இஸ் எ ஜாலி ரிலிஜன். ஆமென். நான் பைபிள் காலேஜ் போனோம்னே எங்க மாப்பிள்ளை ஒருத்தருக்கேன், என் மாமா பையன். அவர்கிட்ட போனோம், என்னடா இத்தனை போய் சேர்ந்துருக்கு, அங்கே ஜாலியாகவே இருக்க முடியாதுடா. ஒரு ஜெபம் தோத்திரம் சொல்லி நமக்கு ஆத்திரத்தை உண்டாக்கிறாங்க. எப்படா நீ அதுக்குள்ள போய் இருக்க? அட லூசு, பைபிள் காலேஜ் தாண்டா பரலோகம் மாதிரி ஜாலியா இருக்கும். பாவமில்லாத பரிசுத்தமான ஜாலி லைஃப் அப்படின்னு. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு அசுத்தமான காரியங்களிலே உண்டாகிற ஜாலி வேற, ஆனா பரிசுத்தமான ஜாலி. ஆமென். அது அனுபவிச்சவங்க தெரியும். எனக்கு 5 வருஷம் பைபிள் காலேஜ் படிச்சு, இன்னும் படிக்கணும்னு ஆசை. காலேஜ் விட்டு வெளியே வரவே மனசு. ஏன்னா 3 நேரம் கரெக்டாக சாப்பாடு கிடையாது. நல்ல துணி துவைக்கிறதுக்கு வாரத்தில் 1 நாள் கொடுத்துருவாங்க லீவு, சனிக்கிழமை தான். துணியில் துவைச்சிக்க வேண்டியது, அதே பைபிள் காலேஜ் போக வேண்டியது, காசு பண்ண வேண்டியது, நல்ல புதுசாக சொல்லி கொடுப்பாங்க, படிக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, சாயங்காலம் விளையாட வேண்டியது, ஃபாஸ்ட் ப்ரேயர் ஜெபம், ஜாலி, ஒரு கவலை. கொடுத்து வச்சோம், மாஸ்டர் கிடைச்சிருக்கு, நமக்கு கிடைக்கலன்னு யாருங்க. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் ஜாலி லைஃப், மகிழ்ச்சி. அதனாலதான் போக சொல்றாரு, நீங்கள் மகிழ்ச்சியா இருங்கள், நீங்கள் மகிழ்ச்சியா இருங்கள் என்று மறுபடியும் சொல்றேன். இந்த மூஞ்சி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காது, ஹாப்பியா இருங்க.
ஜாலியா இருங்க. அசுத்தத்தை தான் அவர் அருவருக்கிறார், மகிழ்ச்சி கத்தர் அருவருக்கவே. ஆனால் வஞ்சிக்கப்படக்கூடாது. இந்த பிசாசு இன்னைக்கு நிறைய பேரை வஞ்சித்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, இதெல்லாம் ஒன்றும் இருக்கு. ஊர் உலகமே இப்படித்தான் இருக்கு. ஊர் உலகத்துக்கு போல நாம் வாழவே. ஊர் உலக நரகத்துக்கு போக நம்ம போக முடியுமா? ஊர் உலகத்துக்கு உள்ளவனுக்கெல்லாம் பேய் பிடிக்க நம்மால் பிடிக்க விட முடியுமா? நாம் ஊர் உலகத்தோடு ஒத்து போகவே கூடாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாது, உலகத்தோடு ஒத்து போகாது. அவங்களுடைய பாவ சிற்றின்பங்களுக்கு நமக்கு இடம் கொடுக்கவே கூடாது. பாவ சிற்றின்பங்கள் நமக்கு வேண்டாம். நம்ம பரலோகம் போக வேண்டியது. அவங்க டைரக்ஷன் வேற, நம்ம டைரக்ஷன் வேற. ஒரே பஸ்ல போகலாம், ஒரே கடையில போய் நாணயத்தில் ஜாமான் வாங்கலாம், மசாலா ஜாமான் வாங்கி நல்லா சமைக்கலாம், ஒரே காய்கறி கடையில் போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஆனா அவங்க போற ரூட் வேற, நம்ம போற ரூட் வேற. அதை புரிந்து கொண்டு நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கு. வாசிங்க, நிறைய காரியம் இருக்கு சொல்றதுக்கு. கொலோசியர் எடுங்க, கொலோசியர் எடுங்க, 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில். நய வசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடி. அப்ப வஞ்சிக்கிறதுல ஒரு மெத்தட் என்னது சொல்லுங்க? நய வசனிப்பு. சிஸ்டர், பிரதர், நல்லா இருக்கலாம், உங்களை தான் பார்க்கணும்னே நினைச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் கூட நினைச்சிருக்காது. நேர கண்ட உடனே எப்படி நடிக்கிறாங்க பாருங்க. எப்படி உங்களை தான் பிரதர் நினைச்சுக்கிட்டே இருந்து பார்க்கணும் பார்க்கணும். எவ்வளவு நாளா நீங்க கத்தர் தான் கொண்டு வந்துட்டார். அவரை வேற இருக்கிறது. இந்த வார்த்தைக்கு பேர் தான் என்னது சொல்லுங்க? அடுத்து உங்களுக்காக டெய்லி நான் ஜெபிச்சுட்டே இருக்கேன் பிரதர். உங்களுக்கு என்ன தோணும்? நம்ம பார்த்து என்னைக்காவது நமக்கு ஜெபிச்சாரா? சொல்லுது இன்னைக்கு ஒரு நாளாவது நான் உங்களுக்காக ஜெபிச்சேன் பார்த்து சொன்னாரா? இந்த பிரதர் எப்படி சொல்றாரு பாருங்க. டெய்லி நமக்காக இவர் ஜெபிச்சுட்டு இருக்காரு. நம்ம அந்த சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்டோம்? ஒரு நாள் கூட அவர் நம்மளை சொல்லி ஜெபிச்சாரா? எப்படி வஞ்சிக்கிறாங்க? நான் ஜெபிச்சதை சொல்றேன்னா சொல்றது கிடையாது. நீ வந்து ஜெபத்தில் கலந்து மாதிரி ஜெபிச்சனான்னு தெரியும். தன் ஆடுகளை கொடுத்து தன்னை பணிக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்னையா வந்தது? ஆமென் சொல்லு. அப்போ நீ வந்து கூலிக்கு வைக்கிற, பணத்துக்காக காணிக்கைக்காக வந்திருக்கிற. நயவசனிப்பு. எப்படி? நயவசனிப்பினாலே உங்களை. நாங்க 30 நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? டெய்லி அதிகாலை 5 மணிக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நாங்க ஜெபிக்கிறத சொல்லல, ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? சொல்லி வஞ்சிக்கிறாங்க. அடுத்த வருஷம் கடைசியில் உங்களை உலகை கிறிஸ்துவ மேல உள்ள உறுதியை கொடுத்து நாங்கள் என்ன செய்யறோம்? 19ஆம் வருஷத்துல பாருங்க, 5ஆம் வருஷத்துல 19, அதே அதிகாரத்தில் 19ஆம் வருஷம். எப்படி மாயமான தாழ்மை. முதல் நய வசனிப்பு. அப்படியே உங்களுக்கு அப்படி பிரதர், இப்படி பிரதர், அப்படி சிஸ்டர், இப்படி சிஸ்டர், உங்களுக்காக அப்படி பிரதர், அப்படி பிரதர், அப்படி நய வசனிப்பு. அடுத்து மாயமான தாழ்மை. அப்படியே நீங்க சேர்ல உட்கார சொல்ற, இது இருக்கணும், நான் இப்படி உட்காந்து என்னது? நட்டிப்பு, தாழ்மை. மாயமான தாழ்மையினாலும் தேவதூதனை யாரு? பாவம் செஞ்ச தூதர்கள். பிசாசுக்கு செய்கிற ஆராதனை. பிசாசு காரியங்கள்ல இன்ட்ரெஸ்டா இருக்குது. இருமாப்பு கொண்டிருக்கிற எவன்? எப்படி என்ன மாப்பு? வெளியில அப்படி நடிக்கிறது தாழ்மையா, ஆனா உள்ளுக்குள்ள கூட என்ன இருக்கு? பெருமை. பெருமை. என்ன மாப்பு? என்ன மாப்பு? ஒரு மாப்புன்னா சமாளிச்சிடலாம். என்ன மாப்பு? இரு மாப்புன்னா என்னது? என்னது? வெளியில பெருமையா இருப்பாங்க. இதுதான் நட்டிப்பு. இவங்களை இதுதான் வஞ்சிக்கிற வஞ்சகம். பாருங்க, நீங்கள் இழந்து போகாதபடி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். யாரும் உங்களை வஞ்சிக்க இடம் கொடுக்காதுங்க. பெருமைக்காரர்களுக்கு கவனமாயிருங்க. பெருமையினுடையதான சிம்பல் என்ன?
நான் ஜெபிச்சுதான் பிரதர் உங்களுக்கு சரியா இருக்கு, நான் ஜெபிச்சுதான் சிஸ்டர் நீங்க இப்படி இருக்கீங்க, நான் சொல்லித்தான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் 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 அப்படி அப்படி ஐ நான் என்னது இங்கிலீஷ்ல ஐ நான் நான் முதல்ல தாழ்மையா வருவாங்க, உட்கார கூட யோசிப்பாங்க, அப்படியே தாழ்மையா வருவாங்க. அப்புறம் கொஞ்சம் 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 கொஞ்சமா பெருமை வெளியே வந்து நான் அவங்க வாயில உள்ள வார்த்தை எப்படி வந்து தெரியுமா, நான் வந்ததுக்கு பிறகுதான் உங்க வீட்டில் ஆசீர்வாதம், நான் வந்து என்னை கால் மிதிச்சோன்னா அன்னையிலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம், நான் ஜெபிச்ச பிறகுதான் உங்க பிள்ளைகளுக்கு அதானதுக்கு அப்படியே எல்லாத்துக்கும் எது வந்துகிட்டே இருக்கும். நான் 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 ஏசப்பாவுக்கு பிடிக்காத ஒன்றுது பவுலை சொல்றேன், நான் அல்ல கிறிஸ்துவே என்று அந்த நான் என்ற ஐ எழுத்து அப்படியே என்ன செய்யும், வளையணும் வளையணும், பெருமை போகணும், வளையணும், தாழ்மையா வளையணும். நல்ல கிறிஸ்தவன் பெருமை இல்லாத வென்று தலைய வளையல், முட்டுது வளையல், முட்டி காலு வளையல், காலு வளைஞ்சா முட்டி, முதுகு வளைஞ்சா குனிந்து, தலை வளைஞ்சா தாழ்த்துறது, எல்லாம் வளையல். கர்த்தருக்கு முன்பாக வளைஞ்சு தாழ்த்த, அப்படி தாழ்த்தும் போது நம்ம யாராயிரும், ஐசியமானோம். சீனது கிரைஸ்ட், சீனது கிறிஸ்தவனாய் மாறணும், கிறிஸ்துவின் சபையில் வரணும். தேவனுடைய பிள்ளை கவனமாக இருக்கணும். பெருமை என்பதற்கு எந்த விதத்தில் இடம் கொடுக்கவே, மற்றவங்க தாழ்த்துறாங்க, நம்மளை தாழ்த்தினாலும் பரவாயில்ல, நம்மளை குறைச்சு தாழ்த்தினாலும் பரவாயில்ல, நம்மளை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், தாழ்த்துக்கிட்டே. அவங்க நம்மளை தாழ்த்தட்டும், நம்ம நம்மளை தாழ்த்தணும், நமக்கு ஒரு குறையும் நீ ஒன்றும் இல்லை கூமுட்டை உடனே போய் கட்டினம் பாரு, உங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவாங்க, ஒன்றும் தெரியாத கூமுட்டை உடனே போய் கட்டினம் பாரு. உங்களே சொல்லுவாங்க ஒன்றும் இல்லை, உன் தாம்பளையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்காங்க, நீங்கள் தாழ்த்துங்க, நான் கூமுட்டை தான் தாழ்த்துங்க தாழ்த்துங்க, தாழ்த்த தாழ்த்த கத்த உயர்த்திக்கிட்டே இருக்கலாம். ஆமென் ஆமென் அல்லேலூயா. தாழ்மையுள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். யாக்கோபு நிருபம் 1 அதிகாரம் 22 வசனத்தை பாருங்க. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அப்போ வஞ்சிக்கிறதுல இன்னொரு மெத்தட் என்ன தெரியுமா, கேட்டுட்டு அப்படியே போறது. நீங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, திருவசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் தான் வஞ்சிக்கப்படாத கிறிஸ்தவம். எப்படி இருந்துச்சு பிரசங்க, இன்னைக்கு நல்லா பாஸ்ட் போட்டாரா, நல்லா போட்டாரா பிரசங்கம், இன்னைக்கு நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுன்னு சொல்றது முக்கியம் இல்லை, அந்த வசனத்தின்படி நீங்க என்ன செய்யணும், சொல்லுங்க, கை கொள்ளணும். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்க. திஸ் இஸ் a mirror, கண்ணாடி. கண்ணாடியில் பார்த்து முடியெல்லாம் இப்படி இருக்கு, பார்த்துட்டு முடிய கூட சரி பண்ணாம சரி இருக்கட்டும் போட்டோம் பார்த்து கண்ணை இப்படி கண்ணாடி மேலே ஏறி அதை சரி பண்ணணும். சரி பண்ணணுமா இல்லையா, பார்த்த பிறகு பண்ணணுமா இல்லையா, பண்ணாமல் போகிறது. அப்போ ஒரு தன்னுடைய குறைகளை பார்த்துட்டு அதை சரி பண்ணாமல் போனால் அது மாதிரி ஒரு சீட்டிங்க உன்னை நீ என்ன செய்யற, ஏமாத்துற, வஞ்சிக்கிற. அப்ப தன் குறைகளை பார்த்துட்டு சரி பண்ணாமல் போகிறது போல நீ திருவசனத்தை பிரசங்கத்தை கேட்டுட்டு நீ தன்னுடைய வாழ்க்கையை அதற்கு அர்ப்பணித்து தன்னை சரி பண்ணாமல் இருப்பாய், ஆனால் உன்னை நீயே என்ன செய்கிறாய், வஞ்சிக்கிறாய். எல்லாருமே எப்படி இருக்காங்க, நான் மட்டுமா எப்படி இருக்கேன், எல்லாரும் இருந்து போறாங்க. நம்ம சரியாகும், எல்லாரும் எப்படி இருந்து போறாங்க அதை பற்றி நம்ம கவலை இல்லை. நம்ம சரியா இருக்கணும், நம்ம பரலோகம் போகணும், நம்ம ஏசப்பா பிள்ளையா மாறணும், நாம் தேவ பிள்ளையா மாறணும். அப்ப நம்ம சரியாகணும். அது நம்மளை சரி பண்ணிட்டு போய் யாரையும் கவலைப்படாதீங்க, அடுத்தவங்களை பற்றி நம்மளை சரியாகணும். அதுல கவனமா இல்லை என்றால் நாம் நம்ம என்ன செய்கிறோம். நேரமாக 3வது ஒரு காரியத்தை இதை மாதிரி சொல்றேன்.
அவங்களுக்கு 4 சொன்னேன், உங்களுக்கு 3 தான் வருது. சரி, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வஞ்சிக்க, அதாவது எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காரியம். 1, கர்த்தரை மறவாதபடிக்கு சொல்லுங்க, எச்சரிக்கை. 2வது, வஞ்சிக்க கூடாது, வஞ்சிக்கப்படாதபடிக்கு. நம்ம வஞ்சிக்க கூடாது, மற்றவங்களும் வஞ்சிக்க இடம் கொடுக்கூடாது, சாத்தானும் வஞ்சிக்க இடம் கொடுக்காது. இப்படி வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கும். 3வது, தன்னை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கை இருக்கும். அல்லேலூயா. இப்போ நான் நின்றுகிட்டு இருக்கேன். இப்போ நின்றுகிட்டே இருக்கும்போது நான் எங்கே நிற்கிறேன்னு தெரியணும். எங்கே நிற்கிறேன்? ஒரு ஓரத்தில் நிற்கிறேன். இப்போ நான் என்ன செய்றேன்? விழ போறேன். நான் விழு நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் எப்படி இருக்கக்கூடாது? விழாதபடிக்கு கரெக்டாக இருக்கணும். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் எட்ஜ், எண்டிங். விழுகவும் வாய்ப்பு இருக்கு, விழுகாம இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. நம்ம விழுகாம இருக்கிறதுக்கு எப்படி இருக்கணும்? எச்சரிக்கை. இது எப்படி சொல்லுவாங்க நம்ம ஊர் பழமொழியில? மதில் மேல் உள்ள பூனை. இதை பவுல் அழகா ஒரு வசனத்தில் எடுக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுங்க, சீக்கிரம் எடுங்க. ரோமர் 8:1. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து இருங்க. இதை விளக்கி சொல்லிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து அப்படின்னா என்னது? கிறிஸ்தவனாய் மாறி, ஏசப்பா பிள்ளையா மாறி, ஞானஸ்தானம்னா எடுத்து, இப்ப யாரா மாறியாச்சு? கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்ட கிறிஸ்தவனாயாச்சு. கிறிஸ்தவ அப்படிப்பட்ட மட்டும் ஒரு அலையிலே சொல்லுங்க. கிறிஸ்தவங்க, கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள். நான் ஏசப்பாக்குள்ளதான் இருக்கேன், ஏசப்பாவுக்குள்ளதான் இருக்கேன், கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற மட்டும் ஒரு அலையிலையா? அப்ப இன்னும் அலையிலே சொல்லல, புரியலையா? ஹலோ, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கேன், கிறிஸ்துவ வெளியில இருக்கிறான். கிறிஸ்துவுக்குள்ள இப்படி கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்கள் வாசிங்க. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்கள். நல்லா சொல்லுங்க. அப்போ கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களே நாம் மாம்சத்தின்படி நடக்க முடியும், ஆவியின்படியும் நடக்க முடியும். ஆனா யாருதான்? கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்கள். மாம்சத்தின்படியும் நடக்க வாய்ப்பு இருக்கு, ஆவியின்படியும் நடக்க முடியும். என்ன ஒரு சான்ஸ்னா, ஆவியின்படி நடந்தா ஆக்கின தீர்ப்பு இல்ல, மாம்சத்தின்படி நடந்தா இதான் முடியும். ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. அப்படின்னா இன்னொரு பக்கம் பெறட்டுங்க, மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை என்னது? பனிஷ்மெண்ட். ஆக்கினை என்னது? பனிஷ்மெண்ட், தண்டனை. அப்போ மாம்சத்தின்படி நடந்தால் தண்டனை, ஆவியின்படி நடந்தால் தண்டனை இல்லை. யாருக்கு? அப்ப நம்ம யாரு? மதன் மேல் உள்ளவர். இன்னும் இவ்வளவு பெரிய பாஸ்டா இருந்தாரு, இப்படி செய்யறாரு, இப்படி நடந்துக்கிட்டாரு, இவரெல்லாம் சரியா, மோகன் சரியா, அவர் சரியா, இவர் சரியா? யாரா இருந்தாங்கய்யா? மாம்சத்தின்படி நடந்தா என்ன கிடைக்கும்? ஆக்கினை தீர்ப்பு. ஆவியின்படி நடந்தால் அவர்களுக்கு என்ன கிடையாது? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அதனால எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாலும் எல்லாருமே சாய்ஸோட தான் இருக்கும். என்ன சாய்ஸ்? என்ன சாய்ஸ்? மாம்சத்தின்படி நடக்க சாய்ஸ் இருக்கு. அப்போ எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் எல்லாருமே மதில் மேல் உள்ள பூனை. இங்கிட்டும் மாம்சத்தின்படியே வாழ சாய்ஸ் இருக்கு. அதனால ஊழியக்காரன் மனுஷனா இருக்கிற ஒவ்வொருவருமே மாம்சத்தின்படி இருக்கவும் உண்டு, ஆவியின்படி. நாம் தான் எப்படி இருக்கணும் சொல்லுங்க. எச்சரிக்கிறேன், நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு. எவ்வளவு பெரிய பாஸ்டர், அவரெல்லாம் எந்த தப்பு செய்ய வாய்ப்பே இல்லை. அவரும் மாம்சத்துப்படி நடக்க வாய்ப்பு. இப்படி இருந்துட்டோம்னா யாரை பத்தி இடறி போக மாட்டோம். சரி, இவர் இப்படி சொல்றாரா, இப்படி செஞ்சுக்கிட்டுறாரா, சரி மாப்பிள்ளை எதுல போறாரு சொல்லு, மாம்சத்தின்படி போறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம உதவிக்கணும். இவ்வளவு பெரிய ஊழியக்காரர் இப்படி செஞ்சிருக்கிறாரு, இப்படி பண்றாரு, அவர் மாம்சத்தின்படி செய்கிற பேசுறாரு, மாம்சத்தின்படி செய்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். நம்ம அதுக்கு உடன்படவே ஆவியின்படி நடக்கிறதுக்கு நம்ம இடம். அதனால ஊழியக்காரனா அப்படியே ஆவியின்படியே நடப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க, ஏமாந்து போவீங்க. எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு?
மாமிசத்தின்படியும் நடக்க என்ன இருக்கு? நம்ம தான் எப்படி நடந்துக்கணும்? எச்சரிக்கை சொல்லு. நம்ம தான் எப்படி இருக்கணும்? நாம் விழுந்து போகாதபடிக்கு, நாம் விழுகாதபடிக்கு ஸ்டடியா கிறிஸ்தவ வாழ்க்கை போகணும். எத்தனை பேர் எப்படி இருந்தாலும் சரி, நான் கர்த்தருக்குள்ள கரெக்டாக இருக்குன்னா, என் வண்டி ஸ்டேரிங் கரெக்டாக பிடிச்சிருக்கேனா போயிட்டே இருக்கும். ஆமே. நீங்கள் விழுந்து போகாதபடி 2 பேதுரு 3:17 முடிச்சது. பிரியமானவர்களே, ராஜபாளைய சபை விசுவாசிகளே, பிரியமான விசுவாசிகளே, விழுந்து போகாதபடிக்கு, பிரியமான விசுவாசிகளே, அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு விழுந்து போகாதபடி. அப்படி என்றால் அக்கிரமக்காரர்கள் நம்மளை வஞ்சிப்பார்கள், இழுப்பார்கள். நீ விழுந்து போகாதபடி ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு இழுப்பாங்க. இன்னைக்கு இவங்க ஃபங்க்ஷன் வைப்பாங்க, நாளைக்கு இன்னொரு ஃப்ரெண்டு வச்சுக்கிட்டு ஃபங்க்ஷன் வச்சு கூப்பிடுவாங்க. இப்படி ஒவ்வொன்றா இழுப்புண்டு நான் விழுந்து போகக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை இங்கே தான் இருப்பேன், சர்ச்சில் போய் நிற்பேன். ஆமேன்னு சொல்லுங்க. தேவ பிரசன்னத்தில் போயிருப்பேன். வெறும் சர்ச்சுன்னு சொல்லாதீங்க, தேவ பிரசன்னத்துக்குள்ள போய் இருக்க போறேன். ஏசிக்குள்ள போக போறேன். தேவ பிரசன்னத்தை உணர போகிறேன். தேவ பிரசன்னத்தில் அவங்க இருக்க போகிறேன். யோசிக்க. வீட்டில் இருக்கலாம். ஒரு வாரம் போகாட்டா என்ன நினைக்க கூடாது. நம்ம ஒரு வாரம் போகாட்டா எவ்வளவு நஷ்டம் நமக்கு தெரியணும், வெளியே தெரியாது நஷ்டம். இப்படி வஞ்சகத்திலே, அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே இழுப்புண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கை. 1 தீமோத்தேயு 3:6 நூதன சீசனா இருக்கக்கூடாது, நூதன விசுவாசியா இருக்கக்கூடாது. என்ன இருக்கு, இதனால என்ன இருக்கு, அடுத்த வாரம் சேர்த்து திருவிருந்துக்கு போய்க்கிறோமே, அட்ட நூதன சீசனே. என்ன நூதனமான போதனை உனக்கு? தசமாத்து சேர்த்து கொடுத்துக்கிறோம். என்ன போதனை? அண்ணன்னைக்கு சேர்த்து சாப்பிடுங்க ஒரு வாரத்துக்குள்ளது. ஹலோ, எத்தனை நாள் அவ்வளோதான் சாப்பிடணும், ஒரு பிளேட்டு தான் சாப்பிட முடியும், சேர்த்துலாம் சாப்பிட முடியாது. அப்படித்தான் உள்ளது. ஆமே. நூதன சீசனாலாம் இருக்கக்கூடாது. அடுத்த வாரம் சேர்த்து ஆராதனைக்கு போய்க்கிறோம், 2 வாரத்துக்கு சேர்த்து ஆராதனை. இந்த நூதன போதனையெல்லாம் நம்பக்கூடாது, கேட்கக்கூடாது. இப்படி இருந்தால் நாம் விழுந்து போவது நிச்சயம். அடுத்த வசனத்தில் அழகா சொல்றாரு, 7ஆம் வசனத்தில், அவன் நிந்தனையிலும் பிசாசனுடைய கண்ணியிலும் விழாதபடிக்கு. அப்படின்னா விழுந்து போக வாய்ப்பு இருக்கு. so many opportunity. கவனமாக இருங்க. கடைசி காலம். சும்மா பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறேன், வலது கையினால் தாங்குவேன், தாய் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். இப்படி வார்த்தை ரொம்ப கேட்க நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும். ஆனால் இப்போ இவ்வளோ நேரம் கேட்டீங்க, இந்த 1 மணி நேரம் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னடா அது, எச்சரிக்கையாக இருந்தாங்க, இப்படி போடுறாரு, இப்படி சொல்கிறாரு. இதுதான் நம்மளை பரலோகம் கொண்டு போகணும். ஆமே. நானே பிரச்சனையோடு வந்தேன், ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையாவது சொன்னாரா, விழுந்து போகாதுன்றாரு, எச்சரிக்கையாருன்றாரு, அப்படின்றாரு, இப்படின்றாரு, இருக்கிறேன்றாரு, விழுந்து போகிறாரு. நல்ல கொஞ்சம் அடிபட்டு காயத்தோட ஆஸ்பத்திரி போனோம். என்ன செய்யறாங்க டாக்டர்? கிளீன் பண்ற பேரில் புண்ணை இன்னும் கொஞ்சம் வலி உண்டாக்குறாங்க. பஞ்சத்தடவை என்ன செய்யறாங்க, இன்னும் கிளீன் பண்ற பேரில் அதுக்கு பிறகு டிஞ்சர்னு ஒன்று வைக்கணும். என்னது, சொன்னு அப்படியே இன்னும் கொஞ்சம் வலிக்கும், பூனை பிடிக்கும். இந்த காயப்பட்ட இடத்துல அப்படியே எரியும். ஐயோ, இந்த டாக்டர்கிட்ட வந்து இந்த நர்ஸு கழுதைகள் இப்படி பண்ணுது. ஐயோ, அதுக்கு மேலே ஒரு ஊசியை வேற குத்தி, ஐயோ, இப்படி வலி மேலே வலி கூடும். இப்போ இவ்வளோ நேரம் அதான் நடந்திருக்கு. ஆனால் மொத்தத்தில் புண்ணு ஆகும். ஆமே. முதல்ல வலிக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் மொத்தத்தில் என்ன ஆகுது?
சீலோட போயிடும். சீலை பிதிக்கி எடுப்பாங்க, எடுத்து மறந்த வச்சு கட்டுக்கோ வலி கொள்ளும். ஐயோ வீட்டிலேயே அதாவது கொஞ்சம் போல வலிச்சது இப்போ ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மொத்தத்தில் புண்ணும். வாழ்க்கை நல்லா இருக்கணுமா, வலி இல்லாமல் இருக்கணுமா, இவ்வளோ நேரம் இதே நடந்திருக்கு. நீங்கள் இந்த வசனத்தின்படி நீங்கள் எப்படி இருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம்.